Yeah, in today's session, we're going to discuss how to ingest the data into the BigQuery. எப்படி வந்து ஒரு டேட்டாவை நான் BigQueryல வந்து இன்ஜெஸ்ட் பண்றது ஓகேங்களா? திஸ் ப்ராசஸ் கால் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் என்ன அர்த்தம்னா ஒரு டேபிள்ல டேட்டாவை நம்ம லோட் பண்றது பேர் தான் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் INGESTION. ஓகே, இந்த இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா BigQueryல பாத்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்கு. We have 3 methods. Okay, the first method I can show here is web UI. web UI மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள்ல டேட்டா லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து வெப் யூஐ. வெப் யூஐனா வெப் யூசர் இன்டர்ஃபேஸ். செகண்ட் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா BQ டூல் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கமாண்ட் லைன் டூல். இட்ஸ் அ பைத்தான் பேஸ்ட் கமாண்ட் லைன் டூல். ஓகேங்களா? இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாவை டேபிள்ல லோட் பண்ணலாம். இட்ஸ் அ இன்ஜெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் BigQuery API. நீங்க வந்து ஜாவா ஏபி யூஸ் பண்ணலாம், பைத்தான் ஏபி யூஸ் பண்ணலாம், C# யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைல்ல இருக்க டேட்டாவை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம் டேபிள்ல BigQuery டேபிள்ல லோட் பண்ணலாம். ஓகேங்களா? தீஸ் ஆர் த 3 important these are 3 important methods I can say. One is web UI, second one is BQ na BigQuery tool na artham. It's a Python based command line tool. Third one is BigQuery API. Java யூஸ் பண்ணியும் பண்ணலாம், C# யூஸ் பண்ணியும் பண்ணலாம், Python யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்க டேட்டாவை எடுத்துட்டு போய் லோட் பண்ணலாம். These are the 3 methods. Today we going to see the first 2 methods பார்க்க போறோம். ஓகேங்களா? The first method is web UI. ஓகேங்களா? வெப் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி வெப் யூசர் இன்டர்ஃபேஸ் அது யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து கமாண்ட் லைன் மூலமா எப்படி வந்து நீங்க வந்து டேட்டா டெவலப் பண்ணது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, நவ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா go to search BigQuery sandbox சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இதுல வந்து எனேபிள் த BigQuery sandbox வரும். ஓகேங்களா? இந்த சாண்ட்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? if you want to use all the features of BigQuery, you have to use your credit card. ஃப்ரீ டயர் பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி ஃப்ரீ டயர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு you can access all the stuffs in the BigQuery. ஓகேங்களா? இது சாண்ட்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிடெட் ஃபீச்சர்ஸாக இருக்கும். இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த டேபிள் as well as you can able to query the records from the table. ஓகேங்களா? ஒரு மந்த்துக்கு 1 டெராபைட் query பண்ணலாம். 10 GB ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஃப்ரீ, சாண்ட்பாக்ஸ்ல ஃப்ரீ. ஓகே, 10 GB ஸ்டோர் பண்ணலாம், 1 டெராபைட்டை 10 TB ஸ்டோர் பண்ணலாம், 1 டெராபைட்டை query பண்ணலாம். ஸ்டோரேஜ் இஸ் 10 TB and then computing is 1 terabyte. ஓகே, இதுல போன உடனே எனேபிள் த BigQuery சாண்ட்பாக்ஸ் இருக்கும். இதுல go to BigQuery போங்க. இதுல போன உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will start enabling your sandbox. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா என்னோட Cloudflare டெக்னாலஜி அக்கௌண்ட்ல தான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு டெமோ காட்ட போறேன். ஓகேங்களா? Today going to see how to load the data in a table using web UI. Okay, just I going to click my account. இதுல வந்து என்னோட Cloudflare சூஸ் பண்ணிக்க போறேன். Cloudflare அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? just click the Cloudflare technologies. ஓகே, பாத்தீங்கன்னா you got one page called SQL workspace. ஒரு workspace வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், பேசிக் ஸ்டெப், யூ ஹாவ் டு கிரியேட் எ ப்ராஜெக்ட். இந்த டிராப் டவுன்ல போங்க. இதுல பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் ஆன் த நியூ ப்ராஜெக்ட். இதுல பாத்தீங்கன்னா யூ கேன் கிவ் ப்ராஜெக்ட் நேம். ஓகேங்களா?
ஏன் ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூ கேன் கிவ் எனி ப்ராஜெக்ட் நேம். ஐ எம் கோயிங் டு கிவ் சம் நேம் லைக் ETL டெமோ 66873 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது ப்ராஜெக்ட் நேம். மை ப்ராஜெக்ட் ஐடி இஸ் ETL_demo _66873. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் நேம் வேற, ப்ராஜெக்ட் ஐடி வேற. see டிஃபரன்ஸ் புரியுதா? இது என்ன இருக்கு? ப்ராஜெக்ட் ஐடி அண்டர்ஸ்கோர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ETL டெமோ. இது ப்ராஜெக்ட் நேம், இது ப்ராஜெக்ட் ஐடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு சூஸ் ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் கோ டு ப்ரௌஸ் போங்க. ஓகேங்களா? இது தேவையில்லை. இட்ஸ் நாட் மேண்டரி ஒன் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன கிரியேட் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். The project name is ETL demo 66873. Now the project is created. You can see the left hand side. பார்க்க முடியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களால பார்க்க முடியுது. ப்ராஜெக்ட் இஸ் கிரியேட்டட் ETL_demo 66873 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க கேட்கலாம் சார் ப்ராஜெக்ட் வந்து ETL டெமோ 668 சொன்னீங்க, இது வந்து ஐஃபனுக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ஐடி. ப்ராஜெக்ட் வந்து ETL demo 66873. இட்ஸ் a ப்ராஜெக்ட் ஐடி. ஓகேங்களா? இந்த பிரெட் க்ரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு யூ கேன் see ட்ரிபிள் டாட்ஸ் கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் வாட் இஸ் மீன் பை டேட்டா செட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா now I am going to give the clear explanation. Okay, data sets are top level containers. டேட்டா செட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு டாப் லெவல் கண்டெய்னர் தான். அந்த கண்டெய்னர் இருந்ததா உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியும், ஒரு வியூ கிரியேட் பண்ண முடியும். டேட்டா செட் இல்லாம உங்களால டேபிளும் கிரியேட் பண்ண முடியாது, வியூ கிரியேட் பண்ண முடியாது. டேட்டா செட்ஸ் ஆர் கால்ட் தி டாப் லெவல் கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா? ஒரு டேபிளை நீங்க கிரியேட் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் டேபிளுக்கு நீங்க வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் வியூஸும் கிரியேட் பண்ண முடியும். நீங்க கேட்கலாம் சார் டேபிள்ஸ் நாங்க பார்த்துருக்கோம், வியூஸ் நாங்க பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா வியூஸ் ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல ஒரு 10 காலம்ஸ் இருக்கு. கிளைண்ட் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா எனக்கு இந்த 5 காலம்ஸ் மட்டும் எனக்கு என்ன பண்ண எனக்கு கொடுன்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டேபிள் மேல ஒரு வியூ கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி அந்த 5 காலம்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் வியூஸ். அப்போ ஒரு டேட்டா செட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்களால டேபிள்ஸையும் வியூஸையும் உங்களால என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் பண்ண முடியும். யூ கேன் ஏபிள் டு ஆர்கனைஸ் த டேபிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் டேபிள்ஸ் அண்ட் வியூஸ். வித்தவுட் டேட்டா செட் யூ கான்ட் ஏபிள் டு ஆர்கனைஸ் ஆர் கண்ட்ரோல் யுவர் டேபிள்ஸ் அண்ட் வியூஸ். ஓகேங்களா? இதுக்காக தான் டேட்டா கிரியேட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா when you're creating a project ID, first step you have to create a data set. It's one of the top level containers to organize as well as to create the tables and views. First click on the create data set. இதுல பாத்தீங்கன்னா you have to provide the data set ID தரணும். ஓகேங்களா? You can give any ID. Okay, it should be a letters, numbers or underscores. இதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட சோர்ஸ் நேம் பாத்தீங்கன்னா பைப்பர்னு ஒரு சோர்ஸ் வந்து டேட்டா அனுப்புறாங்க எனக்கு. ஐ கோயிங் டு கீப் பைப்பர்னு வைக்கிறேன். ஓகேங்களா? பைப்பர்னு வச்சுக்கிட்டு சோர்ஸ் பைப்பர் அண்ட் தென் ஐ கோயிங் டு கிவ் சம் நம்பர்ஸ் 1 2 3 4 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் டைப் கேக்குது, ரீஜன் கேக்குது. ரீஜன்னா மல்டி ரீஜன் கேக்குது. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் இந்த ரீஜன் மல்டி ரீஜன் புரியும் கேட்டீங்கன்னா உங்க டேட்டா வந்து எந்த ரீஜன்ல நான் வைக்கணும், எந்த டேட்டா சென்டர்ல வைக்கணும். ஓகேங்களா? டேட்டா சென்டர்னா உங்க டேட்டாலாம் அந்த சென்டர்ல தான் உங்களுக்கு வந்து அவங்களோட சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். புரியுதா? அவங்க சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். எந்த ரீஜன் சூஸ் பண்ண போற? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சூஸ் ரீஜன் சூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன், எனக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இஃப் ஐ சூஸ் ட்ராப் டவுன், இப்போ நார்த் அமெரிக்கா டேட்டா சென்டர்ல சூஸ் பண்ண போறியா இல்ல வந்து சவுத் அமெரிக்கா சூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நியர்பை ரீஜியன்ஸ் சூஸ் பண்ணணும். எப்பவுமே நியர்பை ரீஜன் சூஸ் பண்ண டேட்டா சென்டர் சூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாகும்.
That's why I am choosing Asia South and Mumbai choose பண்றேன், or I can choose Asia South to Delhi. When compared to Delhi, Mumbai is very near to me. Okay, that's why I choosing Mumbai. இப்போ வந்து சுஜிதா டவுட் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா, லொகேஷன் டைப் ஏன் நம்ம வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட என்ன பண்றோம், டேட்டா வந்து நியர்பை டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ண போறோம். தட்ஸ் வை ஐ எம் சூசிங் ஏஷியா சவுத் 1. அப்ப நீங்க கேட்கலாம் வந்து மல்டி ரீஜன் கேட்கலாம். ரீஜன் சூஸ் பண்ணிட்டீங்க, மல்டி ரீஜன்னா மோர் தென் ஒன் ரீஜன் சூஸ் பண்ணலாம். மோர் தென் ஒன் ரீஜன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சூசிங் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன ஆயிடுச்சு எனக்கு அந்த ஃபுல்லா அந்த டேட்டா சென்டர் போயிடுச்சு. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கணும், டெல்லி டேட்டா சென்டர் சூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, ரீஜன் சூஸ் பண்ணிக்கும். தட் இஸ் கால்ட் மல்டி ரீஜியன்ஸ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா யூஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம், யூகே சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ மல்டி ரீஜியன்ஸ். ஒரு டேட்டா சென்டர் போனாலும் என்ன பண்ணலாம், இன்னொரு டேட்டா சென்டர்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்களுக்கு கனெக்ட் ஆகி டேட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, now as of now I'm looking for only regions. Okay, just click on the regions and choose like you can choose the nearby regions. ஓகேங்களா, அது சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, you can go for மும்பை போலாமா, போலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேபிள் எப்போ எக்ஸ்பயர் ஆகணும். டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளவுட் இல்லைன்னு ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேபிள் வந்து 60 days எனக்கு டேபிள் இருக்கணும். ஆஃப்டர் இட் ஹேஸ் டு எக்ஸ்பயர் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டேபிள் என்ன ஆயிடும், டிராப் ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எனேபிள் டேபிள் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாம். இதுல வந்து டே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஐ கோயிங் டு கிவ் 30 days. 30 days எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டேபிள் எக்ஸ்பயர் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா டேபிள் டிராப் ஆயிடும். புரியுதா? இது மாதிரி வந்து இது BigQueryல இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, யூ கேன் சூஸ் எனி டேஸ். 60 days இருந்தா 60 days வந்து டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டேபிள் இருக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கோ டு இன் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்கிரிப்ஷன் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ கூகுள் மேனேஜ் என்கிரிப்ஷன். உங்களுக்கு வந்து கிளவுட்ல வந்து ஸ்டோர் ஆகும்போது உங்க டேபிள்ல டேட்டா வந்து லோட் ஆகும்போது என்ன ஆகுனா என்கிரிப்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஃபைன். And then yeah, these are the various advanced options. We'll discuss it later. Okay, as of now what you have to do, just click on the created asset. click பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டேட்டா செட் வந்து கிரியேட் ஆயிடும். now after creating data set piper 1 2 3 4 கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறோம், டேபிள் கிரியேட் பண்ண போறோம். வெப் யூஐல பண்ண போறோம். ஓகேங்களா, வெப் யூஐ பாத்தீங்கன்னா கம்பெனில நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. 80% பீப்புள்ஸ் won't யூஸ் திஸ் வெப் யூஐ. ஓகேங்களா, எல்லாம் பாத்தீங்கன்னா கமாண்ட் லைன், BQ கமாண்ட் லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கிரெடிட் கொடுங்க. இட்ஸ் பியூர்லி வெப் யூஐ. now I going to show how to create a table. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா என் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ல இருக்கு, லோக்கல்ல இருக்கு. ஆக்சுவலா ஜஸ்ட் சூஸ் அப்லோட் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுவே வந்து நீங்க வந்து உங்களோட டேட்டா வந்து அமேசான் கிளவுட்ல இருந்ததுன்னா யூ ஹேவ் டு சூஸ் அமேசான் S3. இதுவே வந்து அஷூர் கிளவுட்ல இருந்ததுன்னா அஷூர் பாப்ஸ் சூஸ் பண்ணணும். இதுவே கூகுள் டிரைவ்ல இருந்ததுன்னா டிரைவ் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கூகுள் பிக் டேபிள்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் a NoSQL டேட்டாபேஸ். அதுல இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கூகுள் பிக் டேபிள் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என் டேட்டா வந்து லோக்கல்ல இருக்கிறதால ஜஸ்ட் சூசிங் அப்லோட் சூஸ் பண்றேன். now I going to browse my file. it is in my laptop. okay, just go downloads in sample.csv ஃபைல் இருக்கா. இந்த ஃபைல் என்ன ஃபைல் அப்படின்னா இதுல வந்து only 3 columns தான் இருக்கு. ஓகேங்களா, we have ஹெட்டரும் இருக்கு எங்கிட்ட, தெரியுதா? ஹெட்டரும் இருக்கு, சீரியல் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஹெட்டர், அண்ட் தென் ஐ ஹேவ் தி 3 columns. ஓகே, நேம் ஐ ஹேவ், டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கு. இது இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்னா என் BigQuery டேபிள் லோட் பண்ண போறேன். ஓகே, now close it. now just upload this file. இந்த ஃபைல் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா CSV இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா CSV சூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபைல் ஃபார்மட் வந்து ஆவரேஜ் ஃபைல் யூஸ் பண்ணலாம், நீங்க பார்க்கே அப்லோட் பண்ணலாம், ORC ஃபைல் அப்லோட் பண்ணலாம். பார்க்கே ஃபைல் இஸ் காலம்னர் ஸ்டோரேஜ். ஓகேவா, ORCயும் காலம்னர் ஸ்டோரேஜ் தான். ஆவரோ இஸ் த ரோ பேஸ் ஸ்டோரேஜ். ஓகே, now I am choosing the CSV file and then destinationல பாத்தீங்க அப்படின்னா you have to give the project ID தரணும் and data set. Data set is a top level container. You can able to
create your tables and views. அந்த டேட்டா செட் இல்லை அப்படின்னா உங்களால டேபிள் கிரியேட் பண்ண முடியாது, வியூவும் பண்ண முடியாது, அதை ஆக்சஸும் பண்ண முடியாது, டேபிள் ஆக்சஸ் பண்ண முடியாது. டேட்டா செட் டாப் லெவல் கண்டெய்னர் அண்ட் தென் கிவ் சம் நேம். டேபிள் நேம் ஐ கோயிங் டு கிவ் எம்ப்ளாயி அண்ட் தென் the table type is going to native table. ஏன் அப்படி சொல்றேன்னா டேட்டாவும் பாத்தீங்கன்னா என்னோட BigQueryலே இருக்கு, டேபிள் அங்கே கிரியேட் பண்றதால இட்ஸ் a native table. Okay, now I want to provide a schema. ஸ்கீமா வந்து நான் தரணும். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 காலம்ஸ் இருக்கு பாத்தீங்களா இல்லையா? சீரியல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் as well as நேம், டேட் ஆஃப் பர்த் இருந்தது. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஹெடர் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஸ்கீமாவை கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் இதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆட்டோ டிடெக்டர். அதுவே என்ன பண்ணிக்கணும்னா அந்த காலத்தை ஸ்கேன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெடருக்கு பார்த்தீங்களா அதை வந்து காலம் நேம்ஸாக எடுத்துக்கும். அப்புறம் அதுவே என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு இது ஸ்ட்ரிங் டைப்பாக எடுத்துக்கலாமா இல்லை வந்து இன்டிஜர் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அதுவே என்ன ஆட்டோடேட் பண்ணிக்கும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்களே மேனுவலாக என்ன பண்ணலாம், யூ கேன் ப்ரொவைட் த காலம் நேம்ஸ். சீரியல் நம்பர் கொடுங்க, ஆஸ் வெல் அஸ் சீரியல் நம்பர் இஸ் கோயிங் டு பி அ இன்டீஜர்ல தான் வரும். ஓகேங்களா, 12, 13, 14, 15 இருக்கிறதால யூ ஹாவ் டு ப்ரொவைட் இட்ஸ் அ இன்டீஜர் கொடுத்துருங்க. அண்ட் தென் த மோட் ஐ சூஸ்ட் நல்லபிள் மோட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நல்லும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுங்க, நேம் கொடுங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப் தான். ஓகே, அண்ட் தென் நீங்க வந்து மேக்ஸிமம் லென்த்தும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணலாம், யூ கேன் ப்ரொவைட் த மேக்ஸிமம் லென்த். ஐ கோயிங் டு கிவ் லைக் சம்திங் லைக் 50 தரேன். மேக்ஸ் ஸ்ட்ரிங் எவ்வளவு இருக்கலாம், 50 இருக்கலாம், 50க்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஐ எம் செட்டிங் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நேம் காலம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு பி த ஆட் ஃபீல்டு. இதுல வந்து என்ன பண்ண போறேன், டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போறேன். கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா டைப் வந்து டேட்னு சூஸ் பண்ணீங்க. டைப் என்ன பண்ணுங்க, choose the format as date. ஏன்னா இது டேட் ஃபார்மட்ல தான் இருக்கு. if you try to expand you can see the date formatல இருக்கு. ஓகேங்களா, எப்பவுமே பாத்தீங்கன்னா BigQuery பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இயர், மந்த், டே அந்த ஃபார்மட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். டே, மந்த், இயர் ஃபார்மட் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா, ஓகே, now and then you can give some description கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நீங்க வந்து எதனா கொடுத்துக்கலாம். இட்ஸ் a date field, it's a date field, it's a date field of a customer அப்படின்னு கொடுத்துக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல், இட்ஸ் நாட் மேட்டரி ஒன், இட்ஸ் ஆப்ஷனல். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் delete some columns, delete column சொல்லலாம், ஃபீல்டுன்னு சொல்லலாம். இந்த ஃபீல்டு delete பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் கிளிக் த delete field, இப்படியும் delete பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தப்பா நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபீல்டை delete பண்ணிக்கலாம். Okay, now give the date of birth and give the it as type as date கொடுத்துருங்க. and then yeah, and then you can give the description. It's a customer date, you can give some description. Okay, and then come down and then partition இப்ப பார்க்க போறது இல்ல, லேட்டரா பார்க்க போறோம். just go to the advanced options. in the advanced options what I going to do, I going to choose the right preference. right preference பாத்தீங்கன்னா 3 preference இருக்கு. ஒன்னு வந்து டேபிள் எம்டியா இருந்தா நீங்க ரைட் பண்ணு, இல்ல டேபிள் ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்கு எனக்கு வந்து என்ன பண்ணு, இந்த நியூ ரெக்கார்டை பின்னாடி அப்பன் பண்ணு அப்படின்னா அப்பன் டு டேபிள் கொடுக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஓவர் ரைட். டேபிள் ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்கு, அதை ஃபுல்லா ஓவர் ரைட் பண்ணிட்டு இந்த புதுசா ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இதுதான் ஓவர் ரைட் ஆப்ஷன். 3 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அப்பன்ட்டு என்ன அர்த்தமா, ஆல்ரெடி டேபிள் ரெக்கார்டு இருக்கு, பின்னாடி ரெக்கார்ட் ஆட் பண்ண போறோம். ரைட் இஃப் எம்டினா டேபிள் எம்டியா இருக்கு, அந்த நியூ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓவர் ரைட்னா ஆல்ரெடி டேபிள் ரெக்கார்டு இருக்கு, அந்த ரெக்கார்டை ஓவர் ரைட் பண்ணிட்டு நியூ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகேங்களா, நவ் கிவ் இட் இஸ் ரைட் இஃப் எம்டி கொடுத்துருங்க. அதே மாதிரி இன் கேஸ் வந்து டேபிள் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணும்போது லோட் பண்ணும்போது சம் எரர்ஸ் அடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா என் டேபிள் வந்து 2 ரெக்கார்டு வந்து எரர்ஸ் இருந்து அப்படின்னா கிவ் 2 கொடுங்க. இல்லை எந்த ரெக்கார்டுமே எரர் எதுவுமே வராது வரக்கூடாது அப்படின்னா 0 கொடுத்துருங்க. அண்ட் தென் ஃபீல்ட் டெலிமிட்டர் சூஸ் கமா கொடுத்துருங்க.
கோட் கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு டேட்டாலையும் எனக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் வேணும், டபுள் கோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கோட் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் கோட் சூஸ் பண்ணணும், இல்லைன்னா டபுள் கோட் சூஸ் பண்ணணும். இன் கேஸ் இஃப் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் யூ கேன் சூஸ் நன் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு ஹெட்டர் ரோஸ் டு ஸ்கிப் என்ன பண்ணுங்க. உங்களுக்கு ஹெட்டர் வேணும் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டரை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் 1 கொடுத்துருங்க. டோட்டலி ஹேவ் ஒன்லி 1 ஹெடர் இருக்கு. அப்போ அந்த 1 ஹெடரை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஹெடர் ரோஸ் ஸ்கிப் என்ன பண்ணலாம், 1 கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் டேபிள் கொடுங்க. டேபிள் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? now the table is created. The table name is employee. Table name is employee. Okay, just try to click the table employee. You can see the field name, serial number, name and date of birth. பார்க்க முடியுதா? And then you can choose the preview the data. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பார்க்க முடியுது. ஓகேங்களா? இதை வந்து நீங்க கொரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கம்போஸ் நியூ கொரியை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து select star from ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஐடி என்டர் பண்ணிக்கணும். சிங்கிள் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடி இஸ் ETL demo 66873 dot. next you have to choose a data set. Data set என்ன இருக்கு, பைப்பர்னு இருக்கு. பைப்பர் 1234 இருக்கு dot, and then you have to choose a table name choose பண்ணணும். table name is going to be employee. choose பண்ணிட்டீங்களா? now put the line termination. Yeah, now it's asking seeing about syntax error ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? unexpected string literals வருது. 1 minute. ETL demo 66873 இருக்கு. ஓகே, 1 minute. யா, இன் கேஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி டைப் மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இத போயிட்டு கொரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு டிஃபால்ட்டா கொரியை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா இவ ப்ராஜெக்ட் ஐடி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும், டேட்டா செட் இருக்கணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க டேபிள் நேம் இருக்கணும். ஜஸ்ட் கிவ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரன் யுவர் கொரி. ரன் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து நீங்க என்ன பார்க்க முடியும், இந்த டிஸ்பிளேல பார்க்க முடியும். ஓகேங்களா? யூ கேன் see the serial number, name and date of birth பார்க்க முடியுது. ஓகேவா? அண்ட் தென் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க கொரி பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒரு டேட்டா செட்ல மல்டிபிள் டேபிள்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் வியூஸையும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லுவீங்க. ஓகேங்களா? சார் எனக்கு பப்ளிக் டேட்டா செட்ஸ் இருக்குமா, பப்ளிக் டேட்டா செட்ஸ் எனக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா யா, யூ கேன் ஹேவ் பப்ளிக் டேட்டா செட்ஸ். ஓகேங்களா? இந்த ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச்ல போயிட்டு பப்ளிக் டேட்டா செட்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, என்டர் அடிங்க. பப்ளிக் டேட்டா செட்ஸ்னா என்னன்னா கோவிட் டேட்டா செட், ஓகேங்களா, இ காமர்ஸ் டேட்டா செட்ஸ், எல்லா டேட்டா செட்ஸ் இதுல வந்து BigQuery வந்து ஃப்ரீயா தராங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கொரியை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் த பப்ளிக் டேட்டா செட்ஸ், இட் வில் டேக் இன்டு another பேஜ். ஓகே, யூ கேன் ஹேவ் த அனலிட்டிக்ஸ் டேட்டா இருக்கு, பிக் டேட்டா இருக்கு, அப்புறம் மிஷின் லேர்னிங் டேட்டா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா டோட்டலி 210 டேட்டா செட்ஸ் இருக்கு, பப்ளிக் டேட்டா செட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டேட்டா செட் வேணுமோ அது உள்ள போயிட்டு வியூ டேட்டா செட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா செட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியில வந்து வந்துடும்.
sorry, it's went to some other account. 1 minute, it's went to some other account. Just இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திங்க. என் அக்கௌண்ட் மாறிடுச்சு ஆக்சுவலா. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளவுட் ஃபயருக்கு மாத்திங்க. ஓகே, கிளவுட் ஃபயருக்கு மாத்திங்க. அக்கௌண்ட் ஆல்ரெடி மாறிடுச்சு, இப்பதான் மாறிடுச்சு. ஓகே, யா, நவ் யூ கேன் சி பப்ளிக் டேட்டா செட் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பப்ளிக் டேட்டா செட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் petabytes of data இருக்கு ஆக்சுவலா. ஓகே, இட்ஸ் அவர் டேட்டா செட் நேம் BigQuery பப்ளிக் டேட்டா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி த சாரி BigQuery பப்ளிக் டேட்டா இஸ் நத்திங் பட் இட்ஸ் யுவர் ப்ராஜெக்ட் ஐடி. இந்த ப்ராஜெக்ட் ஐடியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ஐடியில பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட டேட்டா செட்டு, இதுதான் உங்களோட டேபிள்ஸ். புரியுதா? இது வந்து ப்ராஜெக்ட் ஐடி, இது வந்து டேட்டா செட்டு. இது மாதிரி வந்து பாக்ஸ் பாக்ஸா பாத்தீங்களா, அது வந்து டேபிள்ஸ். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிள்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். யூ கேன் ஏபிள் டு see the ஸ்கீமா பார்த்துக்கலாமா இல்லையா, இது காலம் நேம்ஸ் பார்த்துக்கலாம், as well as you can see the preview பார்த்துக்கலாம். Okay, you can able to see, as well as you can have huge amount of data sets. You can see தெரியுதா, baseball, blockchain, as well as census data, and then cloud storage data, COVID-19 data. Okay, you can country codes எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டேட்டா செட். இதுதான் டேபிள். These are the 3 column names, and then you're going to have some preview. புரியுதா? பார்த்துக்கலாம். Okay, in next section I will say how to load the data table using command line, Python command line, BQ command line. You can say it's a Python command line called BQ. BQ stands for BigQuery. Okay, I'm going to stop the session right now.